ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கொள்ள எங்களது கூட்டணியின் சார்பாக காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் காலை சரியாக 11 மணி அளவிலே இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மற்றும் தமிழ்நாடு மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து பேசி ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கின்றோம். என்ன முடிவு என்று சொன்னால், கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நமது அரசு வரி 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 என்ற பெயரிலே மக்களை பிழிந்தெடுக்கக்கூடிய நிலையிலே தள்ளப்பட்டுள்ளது என்பதை ஒரு முடிவெடுத்து, முதலாவதாக 22/11/2022 அன்று மாமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட முதலாவது தீர்மானம் 100% வரி உயர்வு. 100% வரியை 50% குறைக்க வேண்டும் என்று நான் அன்னைக்கே அதை எடுத்து பேசிங்க, ரெக்கார்டில் இருக்கு. என்னைக்கு அதை பாஸ் பண்ணாலும் அன்னைக்கே நான் 20 minutes ஐ டாக் அபவுட் தி ஒன்லி திஸ் மேட்டர். பட் அதில் ரெக்கார்டில் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்களா? சட்டத்தை எப்போ வேணாலும் செலுத்தலாம், அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆக 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுடைய நலன் கருதி 50, ஆனால் நாங்கள் ஃபீல்டில் போகும்போது எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுது, 50% குறைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமும், இரண்டாவதாக ரோட் சர்வே, இதுவரை இல்லாத ஒரு புதிய சர்வே. அதாவது ஜனநாயக நாட்டில் வளர்ச்சி என்பது முக்கியம், அதில் மாற்று கருத்தே கிடையாது எங்களுக்கு. ஆனால் வளர்ச்சி என்பது மக்களுக்குள்ள வளர்ச்சியாக இருக்கணும், இது மக்களுக்குள்ளே வீழ்ச்சியாக இருக்கக்கூடாது. இந்த ரோட் சர்வே என்பது மக்களுக்குள்ள வீழ்ச்சியாக இருக்கு, அதை தடை பண்ணணும், உடனடியாக தப்பு செய்யணும். அதே மாதிரி எவ்ரி இயர் 6%. சார், நான் ஒன்று கேட்குறேன், எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே வரணும் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது அறிவு தெரிஞ்சவங்க, அறிவுபூர்வமான அறிவு பெற்றவர்கள். நமக்கு லாபம் தொழிலே ஆகட்டும் அல்லது நான் ஒரு வாடகை கொடுக்குறேன், எவ்ரி 3 years % ஆஃப் இன்க்ரிமெண்ட், 3 வருஷத்துக்கு இருக்கா 10%. அப்போ வருஷத்துக்கு 3.3% தான், 3.33% தான் வருஷத்துக்கு உயர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம வருஷத்துக்கு 6%ங்கிறது அப்நார்மல். அதை உடனடியாக ரத்து செய்யணும். அது மட்டுமல்ல, 1% பெனால்டி டேக்ஸ். சார், வரிக்கு பெனால்டி என்பது ஏற்புடையது அல்ல. ஏன்னா இதுவே அரசுக்கு நம்ம செலுத்துறது, நம்ம கையிலிருந்து செலுத்தக்கூடியது. நம்ம கையிலிருந்து செலுத்துறதுக்கு நாமளே பெனால்ட்டி கொடுக்குறது என்பது ஏற்புடையது அல்ல. இது மிக கொடுமையானது, அதை உடனடியாக ரத்து செய்யணும். நான் 5ஆவது பில்லுகளை வாங்கி அதை சிறு குறு தொழில் செய்கிறவங்களை நெசுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிறு குறு தொழிலுங்க ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டு அட்ரஸில் மேபி இருக்கலாம், ஆனால் அவங்க தொழில் செய்து வேறு இடமா இருக்கும். அந்த வீட்டு அட்ரஸில் ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அதை கமர்ஷியலாக எடுத்து அதை டேக்ஸ் ஜிஎஸ்டி கமர்ஷியலாக கொண்டு வர்றது ஏற்புடையது அல்ல. இந்த 5 கோரிக்கையை நாங்கள் இன்றைக்கு மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையாளர்களுக்கும் கொடுத்தோம். அவங்க அதை வாங்கி படிக்கவே மாட்டேங்கிறாங்க. கொடுமை என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு ரைட் இல்லைன்னு சொல்லி நம்ம மாநகராட்சி மேயர் சொன்னாங்க, கவர்னர் கமிஷனர் சொன்னாங்க. நாங்கள் ஏற்று சொன்னேன், சார் நாங்கள் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் ஃபார் யூ ஒன்லி, நீங்கள் சாதாரணமாக படிக்கலாம், இன்னொருத்தர் கூட லெட்டரை படிக்கக்கூடாது, அதுதான் தவறு. உங்களுக்கு கொடுத்த லெட்டர் கொடுக்குறத படிக்கிறத என்ன சார் தப்பு, என்ன சார் தப்புன்னு? இல்லை நாங்கள் படிக்கக்கூடாது, அப்போ நாங்கள் எங்களுடைய வேலை செய்கிறதுக்கு வெளியில் வந்துடுறோம். இதுதான் நடந்தது. நன்றி. எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மிக மிக நன்றி. நான் பதில் சொல்லிடுறேன், நான் பதில் கொஞ்சம் பின்னாடி போயிடுறேன். ஆனால் நீங்கள் எப்படி? அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், பதில் சொல்லியிருக்கு. அடுத்த நான் சொல்ல வேண்டிய பேட்டி கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம், இந்திய கூட்டணியில் தான் இருக்கிறோம். அது வேறு இது வேறு. பிரச்சனை என்று பிரச்சனையை ஒட்டி ஆர்ப்பாட்டம், இது அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இல்லை, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க சொல்லி ஒரு பொதுவான கோரிக்கை அப்படிங்கிறதா சொல்லிட்டு என்னோட பேட்டியை உங்கள் மத்தியில் தர வி. ராமமூர்த்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குழு தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர். ஊடக நண்பர்களே, 11/4/2022 மாமன்றத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரும்பாலான கவுன்சிலர்களுக்கு அன்றைய சூழலில் பெரிய அளவுக்கு தெரியாது. ஒரு பகுதி கவுன்சிலர் மட்டும் சீனியர்கள் இருந்தால், அந்த சூழலில்
மாநில அரசாங்கத்தினுடைய அரசு ஆணை என்று சொல்லி வரி உயர்வு 100% என்று சொன்னார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 22 மாமன்ற உறுப்பினர்கள் இரவு 9:50 வரைக்கும் கடுமையாக போராடினோம். 100% வரி என்பது வேண்டியதில்லை, 50% உயர்த்தினால் போதும் என்று சொல்லி மாநில அரசாங்கத்தினுடைய ஜீவோவை எப்படி ஓவர்லுக் பண்ணுவதென்று ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலருக்குள்ளேயே கொஞ்சம் தயக்கம், மாமன்றமாக இருக்கும் தயக்கம் இருந்தாலும் 100% நிறைவேற்றினார்கள். வரி உயர்வு என்பது எங்களுடைய உரிமை, இந்த மாமன்ற உறுப்பினருடைய உரிமை, இந்த மாநகராட்சியினுடைய உரிமை. நாங்கள் 10% மாநில அரசாங்கம் 100% சொல்லிச்சுன்னா நாங்கள் 100 பண்ணலாம், 70 பண்ணலாம், 65 பண்ணலாம், வெறும் 10 பண்ணலாம். இது எங்களுடைய உரிமை. அந்த உரிமையும் கூட சற்று மீறப்பட்டு 100% வரி உயர்வு என்பது செய்யப்பட்டது. அது 2022. அடுத்து 2023 பெரிய பிரச்சனை இல்லை. 2024 அதற்கு பிறகாடு தான் ஆண்டாண்டுக்கு 6% வரி, அந்த 100%ல் 6% கொண்டு வர்றாங்க. அதை நாங்கள் எதிர்த்தோம், அப்போவே எதிர்த்தோம். போன கூட்டத்துக்கு முந்தைய கூட்டத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் பேசினோம். வெளிநடப்பும் கூட அன்றைக்கி செய்யலாம்னு சொன்னோம். இல்லை, அனைவரும் நாமெல்லாம் கலந்து பேசி குறைக்கலாம் என்று சொன்னார்கள். கலந்து பேசலை, குறைக்கல. அடுத்தது டோன் சர்வே கொண்டு வந்து விட்டாங்க. எதுக்குன்னு டோன் சர்வே? நாமெல்லாம் மனிதர்கள் அல்லவா? இங்கே படித்து இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இன்ஜினியர் இருக்கிறார்கள், அந்த நில அளவை செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. எடுக்க வேண்டியதானே? தவறுதலாக எடுத்திருக்கிறாங்க. தவறுதான் டோன் சர்வே எடுத்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மோசமானதே சிஎஸ்டி வரி செலுத்துபவர்கள். இபி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடாக இருக்குது. அந்த வீட்டு ஒரு சின்ன பார்ட் ஒரு கடமாற வச்சு வாடகை கொடுத்துப்போம். அதுக்கு கமர்ஷியல் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த லிஸ்ட்டு வச்சு வரி மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது காந்திபுரத்தில் ஒரு இடத்துலைங்க 7,000 ரூபா வரி இருந்தது, 1,41,000 அந்த சம்பந்தப்பட்ட பில் கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு கரடுமுரடாக வரி உயர்வு என்பது செய்கிறார்கள். மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனால தான் நாங்கள் எல்லாம் கூட்டணி கட்சியாக இருந்த போதும், கொள்கையிலே பல ஒற்றுமையோடு செயல்பட்ட போதும், இந்தியா கூட்டணியின் கீழ் செயல்பட்ட போதும், இப்படிப்பட்ட மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பும் செய்திருக்கிறோம். காந்தி சிலை முன்பாகவும் இப்போது சபதமேற்க இருக்கின்றோம். இந்த போராட்டம் இந்த கூட்டத்தோடு முடியாது, தொடர்ந்து போராட்டமாக இது சபைக்கு உள்ள சபைக்கு வெளியேயும் நாங்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போல MDMKவையும் இணைத்துக் கொண்டு, மனிதநேய மக்கள் கட்சியும் இணைத்துக் கொண்டு, வணிகர்களையும் வர்த்தகர்களையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் இவற்றுக்கு எதிராக